வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இந்த நேட்ச பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்மள்ல நெறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. இந்த நேட்ச்ல எதுக்கு வந்துட்டு 2050 போட்டு குடுக்குறாங்க, 2060 போட்டு குடுக்குறாங்க. எதுக்கு இந்த மாரி போட்டு குடுக்குறாங்க அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதே போல இந்த நேட்ச வந்து நான் கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னால கேன்சல் பண்ண முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ தயவு செய்து நீங்க இத கவனமா பாருங்க. ஏன்னா இதுல நெறையா விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய அக்கவுண்ட்ல இருந்து அது வாக்குல பணமா போயிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றத நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட சந்தேகம் ஏதனாச்சும் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவுல ஜாயின் பண்ணலாம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சொல்றது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ள வாங்க. இல்லைன்னா தயவு செய்து வராதீங்க. ஏன்னா இந்த ஃபீல்டுல நம்ம ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கிறோம். நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்றேன். லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த நேட்ச்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஷார்ட்டா ஸ்வீட்டா வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ நேட்ச் NACH அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நேஷனல் ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ் அப்படின்றது தான் இதனுடைய பெயரா சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு பேங்க் விசிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ஏதாவது கடன் வாங்குறோம், அந்த கடனை திரும்ப பேமெண்ட் பண்றதுக்கு. இந்த ஒரு மெத்தட் மூலியமா இது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் அப்படின்றத எடுத்துருவாங்க. இதை தான் நேட்ச்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இதை ஆட்டோ டெபிட்னு சொல்றாங்க. இன்னும் வந்துட்டு அப்கிரேட் ஆக ஆக இ-மேனிடேட்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஒரு வடிவங்கள் அப்படின்றது இது எடுத்திருக்குது. சரி, ஓகே. இந்த நேட்ச்ல நம்ம வந்துட்டு பணம் எடுக்கிறோம். இதை நம்ம பேங்க்ல கொடுக்குறோம். எதனால நமக்கு அதிகமான டென்யூர் டேட் போடுறாங்க? இப்போ நேட்ச்ல வந்துட்டு எனக்கு டேட் அப்படின்றது, நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு லோன் எடுக்கிறேன் அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ 2020 கணக்கு வச்சுப்போமே, 2020ல எனக்கு லோன் க்ளோஸ் ஆகுது. ஆனா இவங்க என்ன செய்றாங்கன்னா, 2026 போடுறாங்க, இல்ல 28 போடுறாங்க, இல்ல 2030 கூட போட்டு வைக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் நம்மள்ட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதுல கவனம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம். நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த லோனை அந்த டைமில் நம்ம பேமெண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். ஒருவேளை நம்மளால அந்த டைமில் பணம் கட்ட முடியல அப்படின்னா, அப்புறம் எப்படி வந்துட்டு நம்ம அந்த பணத்தை வந்துட்டு கட்டுவோம்? ஸோ நேட்ச் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு டெட் எண்ட். இவங்களும் வந்துட்டு இந்த பணத்தை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்கள் கட்டல அப்படின்னா, இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை போட்டு அந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வந்துட்டு அத்தாரிட்டி, ஒரு உறுதிமொழி அப்படின்னு கூட சொல்லாமே. ஸோ அதுதான் வந்துட்டு இவங்க இத்தனை வருஷம் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறாங்க. ஒரு வருஷம்னா இல்லை ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுப்பாங்க. ஒருவேளை உடம்பு சரியில்லை, கட்டல, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூனாலும் நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் அப்படின்றது வந்துச்சுன்னா, அப்போ இவங்க பேங்க்குக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து, இது போல் அந்த பணத்தை எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி, அந்த பணத்தை இவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. இதுக்காக தான் உங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா போடுறாங்க இல்லைங்களா, அதுதான். பட் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு 12 மாதம் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ 13வது மாதத்துலேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ₹1 போகாது. இந்த லோன் சம்மந்தப்பட்டு போகவே போகாது. இது 101% உண்மை. பட் இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்கும். நீங்கள் ஏதாவது லேட் பேமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பவுன் சார்ஜஸ் ஏதாவது வருதுன்னா, அது எக்ஸ்ட்ரா வேறு ஆட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா, அது கரெக்டாக போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த இடத்துல இங்கே வந்துட்டு பேமெண்ட் ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல தான் தலைவலி அப்படின்றத உண்டு பண்ணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எதனால் இந்த டியூரேஷன் அதிகமாக போடுறாங்க, நம்ம போடுறது ஒரு வருஷம், இவன்னா வந்துட்டு 10 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கிற சந்தேகம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா, கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்மளுடைய சிபிலோடைய வந்துட்டு ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்யூச்சராக நமக்கு லோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ரெண்டாவது குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பவுன் சார்ஜஸ் வராது. இப்போ நீங்கள் ஒரு பேமெண்ட்டை டிலே பண்ணுறீங்கன்னா, நேட்ச் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டேட் வச்சுப்பாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 2 தடவை போட்டு வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறது, அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையா அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு பார்ப்பாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 6 தடவை வந்துட்டு 6 நாள் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. உடனே அப்படியே கண்டினியூஸாக 6 நாள் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் இது மாறும்.
இது வந்துட்டு எப்படின்னா இன்னைக்கு 4ஆம் தேதியா, சரி ஓகே 4ஆம் தேதி சம்பளம் வருதான்னு போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி 4ஆம் தேதி செக்கை போடுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இவன் வந்துட்டு செக் பவுன்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. யாரு நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களோ அவங்கள்ட்ட ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. இதற்கு அடுத்தது பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, ஏன்பா என் பேங்க்கோட செக்கை நீ எதுக்கு வந்து பணமே இல்லாமல் ஒருத்தர் கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி பேங்க் தரப்புலேருந்து ஒரு பவுன் சார்ஜஸ் வந்துட்டு போடுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா 2 வந்துட்டு செக் பவுன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேங்க்கில் ஒரு 450 ரூபா, ஃபைனான்ஸில் ஒரு 450 ரூபா, ஆக மொத்தம் ஒரு டியூ நீங்கள் கட்டாமல் விட்டிங்கன்னா 900 ரூபா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுவாகும். அதாவது மாதம் மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து வந்துட்டு எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 900ல் 450 ரூபா தான் உங்களுக்கு போவோம். மீதி இருக்கிற 450 இதனால் எடுக்க முடியாது, ஃபைனான்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஃபைனான்ஸ்காரன் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போட்டுருவோம். அப்போ தான் உங்களுக்கு லோன் இந்த க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, க்ளோஸ் ஆகி ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இதுதான். நம்ம டிலே பண்ணாமல் கட்டணும் அப்படின்னா அப்போ கம்பல்சரி எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி ஓகே. இந்த நேச் அப்படின்றது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்துட்டு நிறையா ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஃபோன்பே மூலிமா ஆட்டோ டெபிட் போடுறது இப்போலாம் சாதாரணமாக ஆயிடுச்சுங்க. ஃபோன்பே ஆட்டோ டெபிட், குக்கு எஃப்எம்மா ஆட்டோ டெபிட் போட ஒரு 3 மாதத்துக்கு, வந்துட்டு வெப் சீரிஸாக போட ஆட்டோ டெபிட் ஒரு 3 மாதத்துக்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு போடுறாங்க. ஸோ இது மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா இதுக்கு வந்துட்டு பவுன் சார்ஜஸ் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுன் சார்ஜஸ் அப்படின்றது வராது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது இப்படியே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்குல்ல, இதில் வந்துட்டு பேங்க் ஏதாவது வந்துட்டு வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ டெபிட் நீங்கள் ஒரு தடவை பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. கேன்சல் பண்ணுறது ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்தந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் கேன்சல் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ நான் வந்துட்டு நேச் போட்டிருக்கேன், பேங்க்கில் போட்டிருக்கேன், 1 லட்ச ரூபா லோன் எடுத்துருக்கிறேன். ஸோ சேம் பேங்க்கில் நான் வந்துட்டு லோன் போட்டிருக்கேன். சேம் பேங்க்லேயே வந்துட்டு எனக்கு சேலரி அக்கௌண்ட் அப்படின்றதால நான் நேச் அதில் வந்துட்டு நான் ஆட்டோ டெபிட் அதிலே போட்டிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த நேச்சை யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு ஆட்டோ டெபிட் இந்த அக்கௌண்ட்லேருந்து போகக்கூடாது அப்படின்னு இருக்கக்குள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேம் பேங்க்கு சேம் ஃபைனான்ஸுக்குள்ள நீங்கள் வந்துட்டு இந்த நேச் கேன்சலேஷன் போகிறீங்கன்னா ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். லோனை முடிக்காமல் நீங்கள் லோனை முடிச்சிட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கேன்சல் ஆகிடும். ஒருவேளை லோனை முடிக்காமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அப்போ கேன்சலுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மி. கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஏங்க வாங்கின காசே நீங்கள் இன்னும் கட்டாமல் இருக்கிறீங்க, எப்படி நான் வந்துட்டு ஆட்டோ டெபிட் கேன்சல் பண்ணுவேன்? நீங்கள் முதல்ல வாங்கின காசை கட்டுங்க, இல்லை செட்டில்மெண்ட் போங்க, இல்லை ஒன் டைம் செட்டில்மெண்ட் போங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட பணம் அப்படின்றத வாங்க தான் பார்ப்பாங்க. சரி ஓகே. இதுவே அதர் பேங்க்கில் போட்டிருக்கேன், வெவ்வேறு பேங்க்குக்கும் என்னோடய லோனுக்கும் சம்மந்தம் இல்லை, இப்போ என்னால் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு அந்த ஆன்லைன் மூலிமா கேன்சல் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் எழுதி கொடுக்குறது கூட இருக்குது. ஸோ அந்த ஃபார்மோட ஃபார்மேட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மோட ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். ஆனால் இது வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் போகணும் போகக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணுறது நீங்கள். ஸோ அது உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் தாராளமாக வந்துட்டு அதை கேன்சல் பண்ணிக்கலாம். லோன் போயிட்டு இருந்தாலும் சரி, சேம் பேங்காக இருந்தால் தான் கேள்வி கேட்பாங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, பணத்தை கட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. சேம் பேங்க் இல்லை அப்படின்னா ஒரு சிலர் இப்போ வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணவே மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் போகிறது நீங்கள் தாராளமாக வந்துட்டு கேன்சல் பண்ணலாம், ஃபார்ம் எழுதி கொடுத்து கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுவே இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் நேச் போட்டு ஒரு லோனை கேன்சல் பண்ணுறீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அதாவது ஏமாத்துற மாதிரி இது வந்துடும். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, என்னை இவனுங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துகிட்டு இருக்கிறான் என் அக்கௌண்ட்டில் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் போகலாம். ஆனால் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பணம் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நேச் போடுறவங்க ஓரளவுக்கு ரிஜிஸ்டர்டாக தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு இல்லை, நல்ல ரிஜிஸ்டர்டாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த அக்கௌண்ட் எனக்கு தேவையில்லை, நான் வேறு அக்கௌண்ட் மாற்ற போகிறேன் அப்படின்ற பட்சத்தை கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு போகலாம். இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த நேச்சை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இவனுங்களுக்கு பணமே கட்ட மாட்டேன், இவனுங்களை வந்துட்டு ஏமாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு ஃப்யூச்சரில் நமக்கு லீகல் ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறையா விஷயங்கள் வழிவகுக்கும். எப்போவுமே சரி, ஒரு லோன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை கட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. நமக்கு அந்தந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம பேங்க்குக்கோ இல்லை இந்த ஃபைனான்ஸுக்கோ எடுத்து சொல்லி அதை புரிய வச்சு நமக்கான டைமை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அவங்க தரல, மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாக போட்டு நம்ம கோர்ட்டில் போகிறதாகட்டும் சரி, இல்லை ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணுறதாகட்டும் சரி, இது போன்ற செயல்கள் அப்படின்றது வந்துட்டு செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நேச் கேன்சல் பண்ணுறீங்கன்னா ஸோ ஒன்று நீங்கள் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளத்தில் கேன்சல் பண்ணணும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இல்லை அதெல்லாம் தேவையில்ல, இவனுங்க இனிமேல் வந்துட்டு என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க.
எனக்கு வேறு பேங்க் அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ நேச்சில் 2 விஷயம் மேஜராக நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, கேன்சல் பண்ணி தர மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் பண்ணலாம், எந்தவித இதுவும் கிடையாது. ஆனால் இந்த 2 விஷயம் நம்ம சொன்னதை மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, அந்த சமயத்தில் பண்ணுறது வேறு, நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் தயவு செஞ்சு வந்துட்டு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பண்ணுறது பெட்டர். சரி, ஓகே நண்பர்களே, இந்த நேச்சை பற்றின வந்துட்டு சந்தேகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கிளியர் ஆகிட்டு இருந்ததுன்னா சந்தோஷம். ஒருவேளை உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.